அப்போ மனவாட்டி சபை என்ன செய்யணும் அப்படின்னா, கற்புள்ள கன்னிகையாக ஆண்டவர் நம்மை நியமித்து இருக்கிறாங்க. அதனால தேவ பிள்ளையே, இன்னைக்கு நம்மை ஆண்டவர் என்ன செய்யணும் அப்படின்னா, ஆசீர்வதித்து நடத்தும்படியாக நம்மெல்லாம் ஒரு வாக்குத்தத்தம் கேட்போம் இல்லையா? வழக்கமா நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் வேணும், ரொம்ப விடாப்புடியா காணப்படுவோம் இல்லையா? 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரத்துல 23வது வசனம், சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும், நம்மளால முற்றிலும் பரிசுத்தமாக முடியாது. யாரு பரிசுத்தமாக்குவா அப்படின்னா, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. நம்மை அவருக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய சத்தியத்தை அறிகிற அறிவுக்குள்ள நாம் வந்து அது காணப்படுவோம் அப்படின்னா, முற்றிலும் நம்மை பரிசுத்தமாக்குவாராக. எப்படி பரிசுத்தமாக்குவாங்க? ஆவியை பரிசுத்தமாக்குவாங்க, ஆத்மாவை பரிசுத்தமாக்குவாங்க, சரீரத்தை பரிசுத்தமாக்குவாங்க. இவை எல்லாவற்றையும் பரிசுத்தமாக்கி கிறிஸ்து இயேசு வரும்போது குற்றமற்றவராய் இருக்கும்படியாக நாம் அவருக்கு முன்பாக கரைதிரையற்ற பரிசுத்தமாய் கொண்டு நிறுத்த, புனிதனாய் நிறுத்த, மணவாளன் நம்மை பார்த்து மகிழ்ந்து கலிகூற, சந்தோஷப்பட, ஆர்ப்பரிக்க, பரலோகத்திலே மணவாளனுடைய அதாவது மணவாட்டி அந்த திருமணத்திற்கு கடந்து போய் அங்கே ஆர்ப்பரிப்பதற்காக ஆண்டவர் நம்ம என்ன செய்திருக்கிறாங்க? இன்றைக்கு நியமித்து இருக்கிறாங்க. கற்புள்ள கன்னிகையாக நியமித்திருக்கிறாங்க. கிறிஸ்தியன் ஒரே புருஷனுக்கு நியமித்திருக்கிறாங்க. அவருக்கு முன்பாக கரையற்றதும் பிழையற்றதுமாய் நிற்பதற்காக நியமித்திருக்கிறாங்க. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரமானது பரிசுத்தமாக்கப்படும்படியாக அவருடைய கிறிஸ்து என்கிற உபதேசத்திலே கண்மலையின் வெடிப்புக்குள்ளே அவன் போய் தங்கி அதற்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருந்து சத்தியத்தின்படி வாழ்கிற வாழ்க்கையினாலே தேவனுக்காக எழும்பும் சபையே, தேவனுக்காக எலும்பு. வேஷம் ஓடுகிற வாழ்க்கையை விடு, மாய்மாலம் அணிகிற வாழ்க்கையை விடு, பணம் சம்பாதிக்கிற திருட்டுத்தனத்தை விடு. எவ்வளவு காலம் அயோக்கியத்தனமாய் பணம் சம்பாதிப்பாய்? எவ்வளவு காலம் உன் குடும்பத்துக்காக சொத்து சேர்ப்பாய்? எவ்வளவு காலம் சபைகளை ஜனங்களை பாழாக்குவாய்? உன்னுடைய பாழாக்கு அருவருப்பினாலே தான் இன்றைக்கு சபைகள் பாழாய் கொண்டு போய் கொண்டிருக்கிறது. உன்னுடைய சபை அல்ல, நீ உண்டாக்கின உலகம் அல்ல, நீ உண்டாக்கின பரலோகம் அல்ல, நீ உண்டாக்கினது அல்ல. உனக்கு நியாய தீர்ப்பு கர்த்தருடைய பகுதியிலிருந்து வரப்போகிறது. எச்சரிப்பின் சத்தத்தை கேட்கிற, அநியாயம் பண்ணுகிற, அயோக்கியத்தனம் பண்ணுகிற, வயிற்று பிழைப்புக்காக ஊழியம் செய்கிற ஊழியக்காரனே மனம் திரும்பு. உன் குடும்பத்தை வாழ வைப்பதற்காக ஜனங்களை அழிக்கிற, உபதேசத்தை புரட்டுகிற திருடன் திருடமும் கொல்லமும் அழிக்கும் என்று வேறொன்றுக்கு வரான் என்று யோவான் 10வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டது போல ஒரே ஒரு வழி, ஆட்டு தொழுவு வாசல் வழியாக, கிறிஸ்து என்கிற வாசல் வழியாக பிரவேசிப்போம், ரட்சிப்பு அடைவோம், நித்திய ஜீவனை பெறுவோம். கேட்ட ஒவ்வொருவரையும் உங்க பரிசுத்தத்துக்கு தக்க அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். களியாட்டாய் மாறி இன்றனங்கள் சிதறி பாவ சிறையானார்கள். சபைகள் எல்லாம் களியாட்டாய் மாறி இன்றனங்கள் சிதறி பாவ சிறையானார்கள். ஐயோ அழகான என் சபையே, நீ அழகோலமானது. Our contact address, Yahweh Revival Ministries, number 2, Victoria Street, near Old Post Office, Tuticorin, 628001, Tamil Nadu, India. Contact mobile numbers 9944920242 and 9489158914. WhatsApp number 9952565604. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, யாவே எழுப்புதல் ஊழியங்கள்,
எண் 2, விக்டோரியா தெரு, பழைய தபால் அலுவலகம் அருகில், தூத்துக்குடி 628001, தமிழ்நாடு, இந்தியா. தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9992920242 மற்றும் 9489158914. வாட்ஸ்அப் எண் 9952565604. யாவே எழுப்புதல் ஊழியங்கள் வழங்கும் தேவ செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேர யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கும் பெல் ஐகானை அழுத்தவும். ஒவ்வொரு தேவ செய்தியையும் முழுமையாக பார்த்து லைக் மற்றும் ஷேர் செய்து பரலோக ராஜ்யத்திற்கு நாமும் ஆயத்தப்பட்டு அநேக ஜனங்களை ஆயத்தப்படுத்துவோம்.